மகாராஷ்டிராவின் ஜல்காவன் மாவட்டத்தைச் சேர்ந்த 40 பயணிகள் நேபாள நாட்டிற்கு சுற்றுலா சென்றனர். உத்தரப்பிரதேசம் வழியாக பஸ்ஸில் சாலை மார்க்கமாக சென்ற பயணிகள் நேபாளத்தின் பொக்கராவில் பார்க்க வேண்டிய இடங்களை சுற்றி பார்த்த பின் அங்கிருந்து தலைநகர் காத்மாண்டுவிற்கு புறப்பட்டனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த டிரைவர் பஸ்ஸை ஓட்டினார். தனாகூன் மாவட்டத்தில் உள்ள மார்ஷியாங்கடி ஆற்றை ஒட்டிய சாலையில் சென்றபோது திடீரென பஸ் ஆற்றில் கவிழ்ந்தது. டிரைவருடன் சேர்த்து 41 பேரும் ஆற்று நீரில் மூழ்கி தத்தளித்தனர். உள்ளூர் மீட்புப் படையினர், நேபாள போலீஸ், ராணுவ வீரர்கள் சேர்ந்து மீட்புப் பணியில் களமிறங்கினர். பஸ் ஆற்றில் விழுந்ததில் பலத்த காயமடைந்த 14 பேர் அதே இடத்திலேயே பலியாகினர். அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. படுகாயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த 16 பேர் மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டனர். மீதமுள்ள 11 பேரின் நிலை என்னவென்றே தெரியாததால் ஹெலிகாப்டர் உதவியுடன் அவர்களை தேடும் பணி தொடர்கிறது. விபத்தில் சிக்கியோரை மீட்கவும் படுகாயமடைந்தோருக்கு சிகிச்சை அளிக்கவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நேபாள நாட்டு எல்லையில் அமைந்துள்ள உத்தரப்பிரதேசத்தின் மகாராஜ்கஞ்ச் மாவட்ட கலெக்டருடன் மகாராஷ்டிராவின் ஜல்காவன் கலெக்டர் தொடர்ந்து பேசி வருகிறார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் மீட்புப் பணிக்காக நேபாளம் விரைந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் மீட்புப் பணிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். நேபாள அரசுடன் நம் அதிகாரிகள் தொடர்ந்து தொடர்பு கொண்டு நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார்.